Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 அதாவது கீழமை நீதிமன்ற வேலை வாய்ப்பான அந்த எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பெலிஃபே ஜூனியர் பெலிஃபே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க 10th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்க 8th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்க டிரைவர்ஸ் இந்த மாதிரியான எம்ஹெச்சி ஹையர் பண்ணக்கூடிய எல்லா ரோலுக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ அப்படிங்கிற வந்து வைப்பாங்க. இன்டர்வியூ மீன்ஸ் வந்து வைவான்னு நம்ம சொல்லுவோம். அந்த வைவாக்கு போகும்போது கண்டிப்பா நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அது கூட பிளஸ் வந்து உங்களுடைய கேரக்டர் சர்டிபிகேட் நன்னடத்தை சான்றிதழ் அப்படிங்கறது ஒன்று வந்து கேட்பாங்க. அது அத்தனை பேருமே கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோல கேரக்டர் சர்டிபிகேட் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். யார்கிட்ட போயிட்டு நம்ம ரெடி பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் அடிஷனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷனல் கோர்ஸ் வந்து அப்ஸ்கில் பண்றது மூலியமா நீங்க நல்ல ஒரு ரேஞ்ச், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை சேலரி ரேஞ்சில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதன் மூலியமா கிடைக்க போகுது. அதாவது டேட்டா சயின்ஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டேட்டா சயின்ஸ் இல்லாம எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகாது அப்படிங்கிறத சொல்ல முடியுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் அமேசானோ நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு மூவியை கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல வந்து காமிக்கும். அதே மாதிரி நீங்க கூகுள்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ரெண்டாவது பேஜ்ல ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ நம்ம வந்து வரும்போது அதுல ஆட் வந்து நம்ம பார்த்து அதே ப்ராடக்ட் வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து நிற்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேஜிக்கா வந்து நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக் அண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டா சயின்ஸ் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வந்து நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ல நீங்க வந்து லேர்ன் பண்றது மூலியமா ஹை சேலரியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இருக்குது. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் என்ன அப்படின்னா டேட்டா சயின்ஸை நீங்க அப்ஸ்கில் பண்றது மூலியமா நல்ல ஒரு ஹை சேலரி ரேஞ்சில் நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குதுங்க. இதை நீங்க வந்து தமிழ்லையும் லேர்ன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்லயே நீ கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க எங்கேயுமே போகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நீங்க வீட்டுல இருந்தபடியே எப்படி வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்க வந்து ஆன்லைன் மூலியமாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்கில்ல நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிற முடியும். அப்படி லேர்ன் பண்றது மூலியமா ஹை சேலரி ரேஞ்சில் நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கறது இதன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா சாதாரண ஒரு பீப்புள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி பேபால், அமேசான் இந்த மாதிரி கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பர்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து பண்ண ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும், இந்த ஸ்கில்லை நான் வந்து லேர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க போயிட்டு நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் லிங்க் மூலியமா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனால இந்த கோர்ஸ் டோட்டல் ஃபீல இருந்து உங்களுக்கு 5000 rupees வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நீங்க கண்ணுல காதுல கேட்டு இருக்கக்கூடிய குவி அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டைரக்டா வீடியோ. ஓகே, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போன வருஷம் 2024 4வது மாசம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்திருந்தாங்க. 8th குவாலிஃபிகேஷன் 10th குவாலிஃபிகேஷன் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். அதே மாதிரி டிரைவர் இந்த போஸ்டிங்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க. அதாவது ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல்ல இருந்து நம்மளுக்கு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு உண்டான பட்டியலில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எலிஜிபிலிட்டி தகுதிகள் அப்படிங்கிற இடத்துல தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நன்னடத்தை பத்தி. சரிங்களா, விண்ணப்பதாரரை பணியமர்த்த நற்பண்பு நன்னிடத்தை மற்றும் முன் வரலாறும் எல்லா வகையிலும் அவரை தகுதிப்படுத்துவராக வந்து இருத்தல் வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர் அதாவது அப்ளிகண்ட் வந்து வாய்மொழி தேர்வுக்கு தகுதி பெறும் பட்சத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளிகண்ட் வந்து வைவாக்கு வந்து செலக்ட் ஆகக்கூடிய பட்சத்தில் அவங்க வந்து இணைப்பு அப்படிங்கிற வந்து ஏல எடுக்கக்கூடிய அந்த ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க நன்னடத்தை சான்றிதழ் வந்து தயார் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம பிரீஃபா வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் என்ன பண்ணிடுறேன்னா கேரக்டர் சர்டிபிகேட்டுக்கு உண்டான அந்த அன்னெக்சர் ஃபார்ம் ஏ வந்து கொடுத்துட்றேன். கண்டிப்பா எல்லாருமே யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைவாக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த அன்னெக்சர் ஃபார்ம் ஏ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சம்பந்தப்பட்ட பெர்சன் கிட்ட நீங்க வந்து சிக்னேச்சர் வந்து சைன் போட்டு நீங்க வந்து வாங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரெண்டு விதமா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேரக்டர் சர்டிபிகேட் வந்து தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்குது. தமிழ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நன்னடத்தை சான்றிதழ்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேரக்டர் சர்டிபிகேட் அப்படிங்கறத சொல்லுவோம்.
ஓகே. ஒன்ஸ் வந்து நீங்க தமிழ்ல வந்து எடுக்க போறீங்க அப்படின்னாலும் தமிழ்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்ல இங்கிலீஷ்ல எடுக்க போறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லயும் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒண்ணுல பண்ணா போதும். நீங்க வந்து வைவாக்கு வந்து அதாவது இன்டர்வியூக்கு வந்து போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து சர்டிபிகேட்ஸுமே நீங்க வந்து நேரடியா வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல காமிக்கிற மாதிரி இருக்கும். அது கூட பிளஸ் வந்து இந்த நன்னடத்தை சான்றிதழ் அப்படிங்கறதும் வந்து கேட்பாங்க. இதையுமே நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்து ஃபில் பண்ணி யார்கிட்ட சைன் வாங்குறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா வந்து பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டவுட்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கிறீங்க. இந்த நன்னடத்தை சான்றிதழ் அப்படிங்கறதுல வந்து உங்களுடைய பேர் நீங்க திருவா திருமதியா செல்வியான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இல்ல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு உங்களுடைய பேர் வந்து மை அப்ளிகேஷன்ல MHC உடைய மை அப்ளிகேஷன்ல எப்படி பேர் கொடுத்திருந்தீங்களோ அதே போல நேம் இந்த இடத்துல வந்து தமிழ்லயே வந்து கொடுங்க. தகப்பனார் பெயர் கணவர் பெயர் அப்படிங்கிற இடத்துல மேரேஜ் ஆனவங்க மட்டும் கணவர் பெயர் கொடுங்க. இல்லைன்னா மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து தகப்பனார் பெயர் போட்டு என்பவர் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் போட்டு என்பவர் இந்த முகவரியில எந்த அட்ரஸ் நீங்க வந்து மை அப்ளிகேஷன்ல கொடுத்திருந்தீங்களோ அந்த அட்ரஸ் நீங்க இந்த இடத்துல தமிழ்லயே வந்து எழுதிட்டு இன்னும் முகவரியில் வசித்து வருகிறார். அவரை கடந்த 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக உங்களோட ஏஜ் என்னவோ அந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆண்டு அப்படிங்கறத வந்து போடணும். யார் வந்து உங்களுக்கு வந்து சைன் பண்ண போறாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கவங்களா இருக்கணும். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்ல வந்து உங்களோட எதிர்த்த வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நன்னடத்தை சான்றிதழ் அப்படிங்கறது கொடுப்பாங்க. இதில் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா யார் வந்து உங்களுக்கு வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாது, மக்கள் பிரதிநிதியா வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே காமனா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணாமே இருக்காங்க, இல்ல வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் ஓகே. இல்ல வந்து பாத்தீங்க அவங்க வந்து ஒரு பிரைவேட் எம்ப்ளாயா இருந்தாலும் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் அதை பத்தி ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆனா அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அதே மாதிரி அவங்க வந்து ஒரு பிரசிடென்டாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா கெஜெட் ஆஃபீஸராவோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஒரு அட்வொகேட்டாகவோ ஒரு வக்கீலாவோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. மீதி காமனா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா சைன் வந்து பண்ணி கொடுக்கலாம். அதாவது ஷூரிட்டி நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து இவங்க வந்து ஓகே தான் அப்படிங்கிற பட்சத்துல மாதிரி நம்மளுக்கு சைன் போட்டு கொடுப்பாங்க. கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நன்கு தெரியும் அறிவிக்கை எண் அதாவது நோட்டிபிகேஷன் நம்பர் நீங்க என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பேலிஃப் ஜீனியர் பேலிஃப் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன் முழுமையா நீங்க படிச்சு பார்த்துட்டு மேல நோட்டிபிகேஷன் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் இந்த இடத்துல போட்டுட்டு 2024 குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு சார்நிலை நீதித்துறை பதவி விதிகளின் கீழ் உள்ள எக்ஸாமினர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் அவர் நற்பண்புகளும் நன்னிடத்தையும் கொண்டவர் என சான்றிதழ் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சைன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். யார் வந்து சான்றிதழ் வந்து கொடுக்குறாங்களோ அவருடைய சிக்னேச்சர் அப்படிங்கறதுல நம்மளுக்கு சைன் பண்ற மாதிரி இருக்கும். நாள் அப்படிங்கிற இடத்துல எந்த டேட்ல நீங்க தான் உங்ககிட்ட சைன் போட்டு வாங்குறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து அவரையே வந்து பாத்தீங்கன்னா கைப்பட எழுத வைங்க. உங்களுடைய சிக்னேச்சரோ உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கோ வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கு அப்படின்னா உங்களை வந்து இக்னோர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால யார் வந்து கேரக்டர்ஸா போடுறாங்களோ அவங்களே கைப்பட எழுத சொல்லுங்க. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சான்றிதழ் அளிப்பவரின் விபரம் அப்படிங்கிற இடத்துல பெயர் அப்படிங்கிற இடத்துல யார் பெயரை கொடுக்கணும் அப்படின்னா யார் வந்து உங்களுக்கு வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க பேரு அவங்களுடைய வீட்டோடைய முழு அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கண்டிப்பா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்க வந்து யாரை கொடுக்கணும் அப்படின்னா மை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கடைசியா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் வந்து கேரக்டர்ஸ் நம்ம வந்து கேரக்டரோட நேம் உங்க அட்ரஸ் உங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்பாங்க. அதுல அந்த 2ல யாராச்சும் ஒருத்தவங்களோட டீட்டெயில நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணா போதும். சரிங்களா? அவங்க தான் உங்களுக்கு வந்து கேரக்டர் அப்படிங்கறத கொடுக்கணும். மை அப்ளிகேஷன்ல வந்து ஒரு 2 பேர் வந்து கொடுத்துருப்பீங்க. இந்த கேரக்டர் நன்னடத்தை சான்றிதழ் வாங்குறது வந்து 3வது நபர்ல வந்து இருக்காங்க அப்படின்னா அது வந்து இருக்கக்கூடாது. அந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாமே நீங்க பக்கவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்பவே குறிப்புன்னு சொல்லிட்டு இதுமே நீங்க வந்து படிச்சு பாருங்க. நன்னடத்தை சான்றிதழ் தெரிவிக்கப்பட்டுள்ள விபரங்கள் பொய்யானவை என தெரிய வருகையில் சான்றிதழ் வழங்கும் அதிகாரி நபர் மற்றும் விண்ணப்பதாரர்கள் குற்ற நடவடிக்கைகளுக்கு உள்ளாவார். மேலும் விண்ணப்பதாரரை தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கறத ஷேர் பண்ணிட்டாங்க. அதனால தப்பான தகவலை வந்து கொடுக்க கூடாது. ஒரு கரெக்டான ஒரு ட்ரஸ்டடான தகவலை வந்து கொடுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. யார் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க மேலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ளிகண்டோட நேமே வந்து கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா வந்து நன்னடத்தை சான்றிதழ் நீங்க வந்து ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கான பிரிண்ட் அவுட் ஃபார்ம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு அப்டேட்டா வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். பட் வந்து இன்னமும் வந்து கட் ஆஃப் மார்க்கோ இல்ல வந்து செலக்ஷன் லிஸ்டோ செலக்ஷன் பட்டியல் இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் டீம்ல இருந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்க சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க. என்ஓசி வாங்காம இருந்தீங்க அப்படின்னா என்ஓசி வாங்கிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்காம இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் வந்து கண்டிப்பா கொடுக்குற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அன்னெக்சர் ஃபார்ம்ல வந்து தேவைப்படுதோ கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். அதுக்கான அன்னெக்சர் ஃபார்மட்டுமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.